GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நீங்க எதுக்கு கால் பண்றீங்க? நீங்க எதுக்கு யார் நீங்க கூப்பிடுறீங்க? திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி பகுதியை சேர்ந்தவர் பெருமாள். இவர் உழவர் பாதுகாப்பு கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக உள்ளார். இவரது மனைவி மலர். இந்த தம்பதிக்கு சேகர் என்ற மகன் உள்ளார். கடந்த மாதத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட மலர் திடீரென இயற்கை மரணம் அடைந்தார். இதனால் இவர்களுடைய குடும்பம் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளது. இந்த சூழலில் கணவர் சேகர் உழவர் பாதுகாப்பு கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக உள்ளார். இந்த சங்கத்தில் உறுப்பினர்களாக உள்ளவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் இயற்கை மரணம் அடைந்தால் அவர்களின் ஈமச் சடங்குகளை செய்வதற்காக அரசு ₹25,000 உதவித்தொகை வழங்கி வருகிறது. இந்த தொகையை பெறுவதற்காக மலரின் மகன் சேகர் நாற்றம்பள்ளி சமூக நல பாதுகாப்பு திட்டத்தனி வட்டாட்சியரான வள்ளியம்மாவிடம் மனு அளித்துள்ளார். அந்த மனுவை பெற்றுக்கொண்ட வள்ளியம்மாள் சேகரிடம் ₹3,000 லஞ்சமாக கேட்டதாக தெரிகிறது. தன்னுடைய தாயின் ஈம சடங்கிற்கும் லஞ்சம் கேட்கிறார்களே என சேகர் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். ஒரு கட்டத்தில் லஞ்சம் பெறுவது சட்டவிரோதமானது என்பதை புரிந்து கொண்ட சேகர் இதுகுறித்து திருப்பத்தூர் லஞ்ச ஒழிப்புத்துறையினரிடம் புகார் அளித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து திருப்பத்தூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி ராஜு, ஆய்வாளர் கௌரி தலைமையில் 5 பேர் கொண்ட குழுவினர் இந்த புகாரை விசாரிக்க தொடங்கினர். அப்போது அவர்கள் சேகரிடம் ரசாயனம் தடவிய பணத்தை லஞ்சம் கேட்ட தனி வட்டாட்சியர் வள்ளியம்மாளிடம் கொடுக்கும்படி அறிவுறுத்தினர். அதன்படி வள்ளியம்மாள் பணத்தை பெற்றபோது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அவரை கையும் களவுமாக பிடித்தனர். அப்போது சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வள்ளியம்மாளிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அந்த நேரத்தில் தனி வட்டாட்சியருக்கு திடீரென மயக்கம் ஏற்பட்டதால் 108 ஆம்புலன்ஸ் மூலம் அவர் நாற்றம்பள்ளி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். ஈமச் சடங்குக்காக அரசு அளிக்கும் ₹25,000 பெறுவதற்காக வந்த இளைஞரிடம் லஞ்சம் பெற்ற தனி வட்டாட்சியர் கைது செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே தனி வட்டாட்சியர் அனுமதிக்கப்பட்டிருந்த மருத்துவமனையின் உள்ளே செய்தியாளர்கள் வருவதை தவிர்க்கும் வகையில் விஜிலன்ஸ் பெண் கான்ஸ்டபிள் ஷாலினி என்பவர் மருத்துவமனை வளாக கதவை பூட்டியுள்ளார். இதனால் வெளியில் இருந்தபடி செய்தியாளர்கள் கேள்வி எழுப்ப தொடங்கினர். இதை கண்ட மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் உதயகுமார் கதவை பூட்டிய அதிகாரி யார் என்று கேள்வி எழுப்பியதுடன் இது மிகவும் தவறான செயல், சம்பவத்துக்கும் மருத்துவமனை நிர்வாகத்துக்கும் எந்த தொடர்பில்லை, அப்படி இருக்க எங்களது சம்பந்தமின்றி கதவை ஏன் மூடினார்கள் என கேட்க இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் எழுந்தது. இதனால் மருத்துவமனையில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. நீங்க எதுக்கு கால் பண்றீங்க? நீங்க எதுக்கு யார் நீங்க கூப்பிடுறீங்க? எடுக்காதீங்க. நீங்க எதுக்கு கால் பண்றீங்க? இருங்க இல்ல சாரி இல்ல அவங்க ஏன் கூப்பிடுறாங்க? கீழ உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணி நீங்க அவர் உமன் டிசி அவங்க சொல்லவே இல்லையே. அது ஓகே சார். இவங்க அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.